ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், போன வீடியோ பார்த்தீங்களா? எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். நம்ம இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வர்பு கொடுத்துருக்காங்க, தாத்து. அந்த தாத்துவை நம்ம எப்படி மாற்றணும்னா, ஏக்வச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். சிங்குலர் 2 பேராக இருந்தால் எப்படி, அப்புறம் ப்ளூரலாக இருந்தால் எப்படி அதை மாற்றணும். இதை நான் மாற்றிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இதில் கம்ப அது கொடுத்துருக்காங்க. கம்பத்தே, கம்பேத்தே, கம்பந்தே. இது எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. இதை மாதிரி நம்ம இப்போ மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் மாற்றணும். சரிங்களா? வர்த்த, வர்த்ததே, வர்த்தேத்தே, வர்த்தந்தே. வர்த், வர்த்தேசே, வர்த், வர்த்தசே, வர்த்தேயே, வர்த்தேத்தே, வர்த்தக்வே. பிரகாஷ், பிரகாஷத்தே, பிரகாஷேத்தே, பிரகாஷந்தே. வந்த், வந்தே, வந்தாவகே, வந்தாமகே. याच, याचते, याचेते, याचन्ते. लज्ज, लज्जसे, लज्जेये, लज्जत्वे. वीक्ष, वीक्षते, वीक्षेते, वीक्षन्ते. सेव, सेव, सेवे, सेवावहे, सेवामहे. वन्द, वन्दे, वन्दसे, वन्देते, वन्देत्वे. शुभ, शोभते, शोभेते, शोभन्ते. ஓகேவா? இந்த எக்ஸசைஸ் இது முடிஞ்சிடுது. அடுத்தது அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க, வர்பு கொடுத்துருக்காங்க. அந்த வர்புக்கு ஏற்ற மாதிரி, இந்த நவுனுக்கு ஏற்ற மாதிரி இந்த வர்பை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஒரு எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள். சத்ரு கொடுத்துருக்காங்க, பலாயா. இது வர்பு கொடுத்துருக்காங்க. இந்த சத்ரு வந்தால் இது எப்படி சேஞ்ச் ஆகும்? சத்ரு பலாயத்தே. இன்னொரு என்னது, சோரக, சோராகா. அதே வர்பு தான். அதை வச்சு எப்படி மாறும் பார்த்தாக்க, சோராகா பாலயந்தே. இது என்னன்னாக்க, இது எல்லாமே சிங்குலர். இதில் எல்லாமே என்னது உங்களுக்கு ப்ளூரல். 2 வாக்கியம், சிங்குலரில் ஒன்று, ப்ளூரலில் ஒன்று. இந்த வர்பை வச்சு நம்ம யூஸ் பண்ணி எழுதணும். புரிஞ்சுதா? இப்போ நம்மளே எழுத வேண்டிய வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். விருக்ஷக வர்த், விருக்ஷக வர்த்தேத்தே, விருக்ஷக வர்த்ததே. பாலாஹா, बाला, बालाः, बालाः वर्तन्ते. छात्रः, छात्रः वन्दते, भक्ता, भक्ताः वन्दन्ते. वैद्य, वीक्ष கொடுத்துருக்காங்க. वैद्यः वीक्षिते. प्रेषका, प्रेषकाः वीक्षन्ते, प्रेषकाः वीक्षन्ते. कर्मचारी என்ன கொடுத்துருக்காங்க, சேவ. कर्मचारी சேவதே, कर्मचारी सेवते. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மகிழா, மகிழாஹா சேவந்தே, மகிழாஹா சேவந்தே. விருக்ஷ, கம்பு கொடுத்துருக்காங்க. விருக்ஷக கம்பத்தே. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ருக்னாஹா. ருக்னாஹானா வியாதியஸ்தர், உடம்பு சரியில்லாதவங்க. ருக்னாஹா கம்பு, கம்புனா நடுங்கிறது. ருக்னாஹாஹா கம்பந்தே, ருக்னாஹாகா கம்பந்தே. ஓகேவா? இப்போ அடுத்த எக்ஸசைஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸ் கொடுத்துட்டு இந்த இந்த ப்ராக்கெட்டில் இது வர்பு கொடுத்துருக்காங்களா, இதை அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி எழுதணும். புரிஞ்சுதா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே எழுதிட்டு இதை மாத்திரம் தான் மாற்றணும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். சுனக்கம் திருஷ்வா பாலகஸ்ய பயம். என்னது, இங்கே ஜாய ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுவரையில் அப்படியே எழுதுருங்க. சுனக்கம் திருஷ்வா பாலகஸ்ய பயம், அது அப்படியே பார்த்து எழுதிட்டு இந்த ஜாய எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, ஜாயதே. அடுத்தது பாருங்கள். மூஷகக மார்ஜரம் திருஷ்வா பலாயா. இது அந்த சென்டென்ஸ் அப்படியே எழுதிட்டு இந்த பலாயா எப்படி மாறி இருக்கு, பலாயதே. அடுத்தது பாருங்கள். ராத்திரி காலே மார்க தீபா பிரகாஷ கொடுத்துருக்கு. இந்த பிரகாஷம் எப்படி மாறி இருக்கு, பிரகாஷந்தே. அகம் தேவம் வந்து. இப்போ இந்த வந்த மட்டும்தான் மாத்திரம், பாக்கி எல்லாம் அப்படியே எழுதுங்க. அகம் தேவம் வந்தே. துவம் கிமர்த்தம் லஜ்ஜ, துவம் கிமர்த்தம் லஜ்ஜேசே. வயம் தேசம் சேவ. இது அப்படியே எழுதிருங்க. வயம் தேசம் சேவ எப்படி மாதிரி இருக்குது, சேவாமகே. ஸோ இப்போ இந்த லெசனில் இருக்கிற எல்லா எக்ஸசைஸும் முடிச்சிட்டோம். நம்ம எல்லாம் நல்லா படிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். வேறு ஏதாவது வேணும்னா கூட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, எல்லோரும் பாருங்கள், படிங்க, நல்ல மார்க் வாங்குங்க. மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.